அடுத்ததாக அந்த புத்தகம் குறித்து புத்தக பரிவக தேவி அவர்கள் வாங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கும் இதுதான் புத்தக பார்வை ஃபர்ஸ்ட் டைம். எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் கதை பேர் என்னன்னா பேத்தி கேட்ட கதை. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு தாத்தா ஒரு பேத்திக்கு கதை சொல்றாங்க. எழுதியவர் கணியன் செல்வராஜ் அவர்கள். இப்போ என்னன்னா, இந்த கதையோட வரியிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்படிதான் அப்படிதான் சொல்றது பெரிய தப்பு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி நினைச்சிருப்போம்னா, நரி ஒரு மோசமான விலங்குன்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கார்ட்டூன்ஸ், கதை சொல்லி இந்த மாதிரி படிச்சே நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, நரி ஒரு இது கொடூரமான விலங்கு அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த புக்கு படிச்சதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனுஷங்களை விட நரி எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தோணுது. நரிக்கு இருக்கிற அறிவு கூட இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு அவ்வளவா இல்லை. ஏன்னா அதோட சிந்தனையும் அதோட அறிவும் நம்மளுக்கு கிடையாது. அது என்னன்னா, நரி இப்போ ஒரு இறைய தேடி ஒரு காட்டுக்கு வயலுக்குள்ள போகுதுன்னா, அது எதையும் சேதப்படுத்தாது. தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே எடுத்து சாப்பிடும். ஆனா அந்த யானைகள், பன்றிகள்லாம் வயலை சேதப்படுத்துது. அதே மாதிரிதான் மனுஷங்களும் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறதுக்காக மற்றவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கணும். நரி எப்பவுமே தனிச்சு எந்த விலங்கோடையும் சேராம தான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படும். அதே மாதிரிதான் நம்மளும் மற்றவங்க கூட இருந்தாதான் பாதுகாப்பு, அப்பதான் நம்மள மதிப்பாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது. தனியா இருந்து நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டணும். அதுக்கப்புறம் நரி எப்படி இருக்கும்னா, பெரிய விலங்குகள் இருக்கிற இடத்துக்கு போகாது மீன்ஸ் அவங்க கூட அதிகமா போட்டிக்கிடாது. தான் வயிற்றுக்கு என்ன தேவையோ அதுக்கான இறைய மட்டும்தான் அதை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் இப்போ மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா, அளவுக்கு மீறி சம்பாதிச்சு எதுக்கு சம்பாதிக்கும்னு தெரியாமலே சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. தன்னோட தேவைக்கு ஏத்தாப்புல சம்பாதிச்சாலே அவங்க கரெக்டான மகிழ்ச்சியோட இருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. அதுக்கப்புறம் நரி எப்படின்னா, தனியா யாருக்கும் அடிபணியாது. இப்போ அவ சொன்ன மாதிரி எல்லா விலங்குகளையும் வச்சு சர்க்கஸ் காட்டுறாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் நிறைய வச்சு வித்த கட்ட பண்ணிக்காங்க. அது யாருக்காகவும் தன்னை அடிபணிஞ்சுக்காது. அதே மாதிரிதான் நம்மளும் ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்மளோட குணத்தை மாத்திக்க கூடாது. அது நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கணும், கெட்ட விஷயமா இருந்தா அதை எடுத்துக்க கூடாது. நம்ம இப்படிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு காட்டணும். இப்போ எப்படி இருக்காங்கன்னா, மனுஷங்க பாதி விலங்குகள் இப்ப அழிஞ்சு போச்சு. இப்போ நரி அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற கூட கழுதைங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது கழுதைப்பால்லாம் கொண்டு வருவாங்க. அப்ப பார்த்த கழுதைகளை இப்போ 1-2 கூட பாக்குறது இல்லை. இதுக்கு எல்லா காரணமும் மனுஷங்க மட்டும்தான். முதற் காரணம், எல்லா காரணமும் நாம தான் நம்ம தேவைக்காக காட்டை அழிச்சிட்டு விலங்குகள் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதோட வீட்டுலதான் நாம இருந்துட்டு அது நம்ம கிட்ட அப்படின்னு பொய்யா ஒரு இது நம்மளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இது பண்ணணும்னா, விலங்குகளுக்கு அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அதை அழிக்காம அதை தனியா காட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அதுக்கான இடத்த நம்ம இப்போ தொந்தரவு செய்யாம இருந்தா அது நம்மகிட்ட தொந்தரவு செய்யாது. இப்போ அவங்களுக்கு கூட அந்த விலங்குகளை நம்ம பாதுகாக்க மாட்டோம். அதுதான் இப்போ ப்ராப்ளம். இந்த மாதிரி கரடி, நரி, யானை இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா, ஒட்டகம், கழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. அது முழுசா அழியாம பாதுகாக்கணும். இந்த புக்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா, முதல் வரியிலேயே சொல்லியிருப்பாங்க, அதேதான் தெரியாதவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பத்தி வச்சிருந்த அந்த தாட் எல்லாம் இப்போ எனக்கு மாறி இருக்கு. ஏன்னா இந்த புக்கு படிச்சதுல இருந்து நானும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்படி ஒரு கொடூரமான விலங்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இது படிச்ச உடனேதான், சரி நமக்கு விட நிறைய அறிவு இருக்கு, ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது அது நல்லா கவனமா நிதானமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படின்னா, நாமளும் ஒரு விஷயத்த பண்ணும்போது நிதானமா பண்ணணும். பயம் இருந்தாலும் இப்ப எனக்கு பயமா தான் இருக்கு. பயம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு எப்படியோ சும்மா பேசிட்டு இருக்க மாதிரி அடக்கி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசணும். அதே மாதிரிதான் எழுத்தாளர் அழகா சொல்லியிருப்பாங்க, ஏன் நரிமுகத்துல முழிச்சா நல்லது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. காலையில மனுஷங்களை எந்திக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா நரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் போகும் வயலுக்கு. எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே போயிரும். அந்த
எந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லி அழகா கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது வாசிக்கும் போது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நரிட்ட இருக்கிற தைரியம் கூட நம்மகிட்ட இருக்குமான்னு தெரியல. அது எந்த விலங்கும் பார்த்தும் அவ்வளவா பயப்படாது. இறைய தேடி ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது கண்ணில் பயம் இருக்காது. அதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயத்த இது பண்ணும்போது பயத்தை நம்மளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு பேசணும். இது வந்து என்னோட தாட். எனக்கு இந்த புக்கு படிக்கும்போது நிறைய பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுது. அது நம்மளால தான் அழியுதுன்னு தெரிஞ்சுது. ஸோ வந்து எல்லாரும் புக் படிங்க. இந்த புக் மூலமா நிறைய பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ இன்னும் நிறைய புக் படிக்கலாம். புத்தகம் வாசிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மொபைல் பார்க்காம கொஞ்ச நேரம் இதை வாசிச்சதுனால கொஞ்சம் எனக்கு மைண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் புக் வாசிங்க. கை நல்குது. சரி, ஏதாவது தப்பா பேசுனா நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். தேங்க்யூ மேம். ஹாப்பி உமன்ஸ் டே.